யுபிஎஸ்சி ஆணைய தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. யுபிஎஸ் தேர்வில் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார் மனோஜ் சோனி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 11 அடி அதிகரிப்பு. 53,000 கன அடியை தாண்டியது நீர்வரத்து. மைக்ரோசாப்ட் மென்பொருள் பாதிப்பு காரணமாக இன்றும் தாமதமாக இயக்கப்படும் விமானங்கள். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் தவிப்பு. மைக்ரோசாப்ட் மென்பொருள் சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதாக கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். எதிர்காலத்தில் மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி செப்டம்பரில் அறிமுகம் செய்யப்படும் என தகவல். திருச்சியில் மாநாடு நடத்தவும் தீவிர ஏற்பாடு. சென்னை தீவுத்திடலில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம். கடந்த ஆண்டு மழையால் ரத்தான நிலையில் புதிய தேதி அறிவிப்பு. வார இறுதி நாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்திலிருந்து 585 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 45 பேருந்துகளும் இயக்கம். குஜராத் மாநிலம் வதோதராவில் எரிபொருள் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்து. இருசக்கர வாகனத்தில் டேங்கர் லாரி மோதிய நிலையில் உயிர் தப்பிய இளம்பெண். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க் வாழ்த்து. எக்ஸ் தளத்தில் 10 கோடி பின் தொடர்பவர்களை எட்டிய முதலாவது உலக தலைவர் என பாராட்டு. வங்கதேசத்தில் கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 105ஆக உயர்வு. தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்களின் போராட்டம் நீடிப்பு. காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 61,000 கன அடியாக உயர்வு. ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 5வது நாளாக தடை நீட்டிப்பு. தூத்துக்குடியில் தனியார் மீன் பதன ஆலையில் அமோனியா வாயு கசிவு. 25க்கும் அதிகமான பெண் தொழிலாளர்கள் பாதிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முதுமலை புலிகள் காப்பகம் இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதை அடுத்து காப்பக நிர்வாகம் தகவல். மக்களவைத் தேர்தல் முடிவு தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் வரும் 24ஆம் தேதி முதல் 2வது கட்ட ஆலோசனை நடத்தும் இபிஎஸ். ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னையின் 3 மக்களவைத் தொகுதி நிர்வாகிகள் உடனும் ஆலோசனை நடத்த இருப்பதாக அறிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.